ஐரோப்பாவின் மேற்கு பகுதிகளை தாக்கிய கடும் வெப்ப அலையின் காரணமாக ஜூன் மாத இறுதி வாரத்தில் மட்டும் 10,000க்கும் அதிகமான அதிகப்படியான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம், உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றின் ஆதரவுடன் செயல்படும் யூரோமோமோ உயிரிழப்பு கண்காணிப்பு அமைப்பின் தரவுகளின்படி ஜூன் 22 முதல் 28 வரையான காலப்பகுதியில் 10,650 அதிகப்படியான மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த காலப்பகுதியிலேயே பிரான்ஸ், ஸ்பெயின், பிரித்தானியா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் கடும் வெப்ப அலை உச்சத்தை எட்டியிருந்தது. பதிவான உயிரிழப்புகளில் 9,000க்கும் அதிகமானோர் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக வெப்பநிலை முதியவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என எச்சரித்த விஞ்ஞானிகள் அதிக வெப்பநிலை நேரடியாக வெப்ப தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் இதய நோய், சுவாச நோய் போன்ற ஏற்கனவே உள்ள உடல்நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்த வழிவகுக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். புவி வெப்பமடைதல் காரணமாக உலக அளவில் வெப்ப அலைகள் அதிகமாகவும் நீண்ட காலமாகவும் அதே நேரத்தில் தீவிரமாகவும் உருவாகி வருவதாக கூறியுள்ளனர். இந்த அதிக வெப்பநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் புள்ளி விவரங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வாரத்தில் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய இரண்டு நாடுகளுமே மிக அதிகரிப்பான இறப்பு வீதத்தை பதிவு செய்த நாடுகளாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. பெல்ஜியத்தில் 2000 ஆண்டிலிருந்து பதிவு வைக்கப்படும் இறப்பு புள்ளி விவரங்களில் இது இதுவரையிலான மிக அதிக வெப்ப அலை இறப்பு என்று அந்நாட்டு சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வெப்ப அலை பிரான்ஸ், ஸ்பெயின், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் மின்சார தடை, பள்ளி மூடல், சாலை கட்டுப்பாடு என பல இடையூறுகளையும் ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் ஜெர்மனியில் இந்த ஆண்டு மட்டும் வெப்பம் தொடர்பான 5,120 இறப்புகள் பதிவாகியுள்ளன. ஜூன் இறுதியில் வெப்பநிலை 41.7 பாகை செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. கொளுத்தும் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க ஆறுகள், ஏரிகள், நீர்நிலைகளில் குளிக்கச் சென்ற மக்களில் 99 பேர் ஜூன் மாதம் மட்டும் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். அதிலும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் இறந்தவர்களில் 40 பேர் 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்றும் அதில் 90% மேல் இளம் ஆண்கள் என்றும் ஜேர்மன் உயிர்காப்பு கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் மட்டும் சுமார் 2,700 பேர் வெப்பம் தொடர்பான காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவில் ஏற்பட்ட இந்த வெப்ப தாக்கங்களின் காரணமாக பல நாடுகளில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மேலும் பாடசாலைகள் மூடப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதோடு பல பகுதிகளில் வரலாறு காணாத வெப்பநிலை சுட்டெரித்து வருகின்றது. இந்த நிலையில் ஐரோப்பாவில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த வெப்பநிலை தாக்கம் இலங்கைக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய வெப்ப அலை நேரடியாக இலங்கையை பாதிக்காவிட்டாலும் உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் விளைவாக இலங்கையும் கடுமையான தாக்கங்களை சந்திக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இலங்கையில் ஏற்கனவே வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற நகரங்களில் 40 பாகை செல்சியஸை தாண்டும் வெப்பநிலை இனி அடிக்கடி நேரிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வறட்சி அதிகரிக்கலாம், தென்மேற்கு பருவமழை காலநிலை கூட மாறலாம். இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இப்போதே நீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலைப்பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார். ஐரோப்பாவில் நடந்தது போலவே இலங்கையிலும் முதியவர்கள், குழந்தைகள், இதய நோயாளிகள், சுவாச நோயாளிகள் மற்றும் வெளியில் அதிகமாக பணிபுரிபவர்கள் வெப்ப தாக்கத்திற்கு உள்ளாகி கடுமையாக பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் காணப்படுகிறது. இலங்கை ஒரு தீவு நாடு என்பதால் கடல் மட்ட உயர்வு கூட கரையோர மக்களுக்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புண்டு. கொழும்பு, களுத்துறை, கல்முனை போன்ற கரையோர நகரங்கள் அதிலும் அதிக ஆபத்தில் உள்ள பகுதிகளாகவே கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்சார தேவையும் அதிகரிக்கும். அதற்காகவே குளிரூட்டிகள் பயன்பாடும் கூடும். ஏற்கனவே இலங்கை மின்சாரத்துறைக்கு அதிக நெருக்கடி காணப்படும் நிலையில் இது கூடுதல் சுமையாகவே மாற்றமடையலாம். அதேபோல தற்போது இலங்கையில் டெங்கு தீவிரமாகி வரும் நிலையில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் கூடும் போது கொசுக்களால் பரவும் நோய்களும் அதிகரிக்கலாம். எனவே இலங்கையில் இந்த வெப்பத்தின் நேரடி தாக்கத்திலிருந்து தப்புவதற்கு மரங்களை வெட்டுவதை நிறுத்த வேண்டும். அதேபோல சூரிய சக்தி பயன்பாட்டை அதிகரித்து நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும். வெப்பம் தொடர்பான சுகாதார திட்டங்களை வகைப்படுத்தி பொதுமக்களுக்கு காலநிலை மாற்றம் தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக ஐரோப்பாவில் தற்போது வெப்பத்தால் நடைபெறுகின்ற அசம்பாவிதங்கள் இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாகவே காணப்படுகின்றது. இதற்காக இப்போது இருந்தே உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இதுபோன்ற பேரழிவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக எச்சரித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.